ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது மினி பிரெட் பீஸா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதை இப்போது முக்கோண சைஸில் கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி எத்தனை ப்ரெட்டு நம்மளுக்கு தேவையோ அத்தனை ப்ரெட்ஸும் இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரவுண்டு ஷேப்பில் நான் பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் சைடு எல்லாமே எடுத்துட்டு அப்படியே வச்சிருக்கேன். இதில் எந்த ஷேப்புமே கிடையாது. முக்கோணமாக எடுத்துருக்க ஒரு ஷேப்பில் ஒரு பீஸாகவும் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் ஒரு பீஸாகவும் செய்ய போகிறேன். இப்போது டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, ஸ்வீட் கார்ன், இதுதான் இன்றைக்கி நான் டாப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு பீஸா, ஸ்வீட் கார்ன் இல்லாமல் தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு பீஸா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறேன், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வெங்காயம் இந்த மாதிரி க்யூப் சைஸாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீட்ட வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் குடமிளகா, தக்காளி எல்லாமே அதையும் நமக்கு ஏற்ற மாதிரி நீட்ட வாக்கிலையோ இல்லை இந்த மாதிரி க்யூப் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா ப்ரெட்டில் பண்ணுறதுனால சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது அன்சால்டட் பட்டர். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் தான் தடவணும் அப்படின்னு இல்லை, நெய்யோ இல்லை எண்ணெய் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தடவி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இதை அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பட்டர் எடுத்து நான் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறேன். இது ரவுண்ட் ஷேப்புக்கு தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பட்டர் போட்டு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வீட்டிலே செஞ்ச சாஸ் தான். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த சாஸ் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் அடுத்த லேயராக சீஸ் வைக்க போகிறேன். சீஸ் பார்த்தீங்கன்னா துருவன சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் சீஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக நான் ஸ்லைஸ் சீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஷேப்புக்காக நான் கட் பண்ணல, சின்ன சின்ன பீஸாக அங்கங்கே வச்சுருந்தா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக சீஸ் வச்சு முடிச்சாச்சு. இந்த சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வச்சு குக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணுறதுனால எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது வச்சு முடித்ததும் மேலே டாப்பிங்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பீஸா ரெடியாக இருக்குது. தோசைக்கல்லும் சூடாக இருக்குது. சிம்மில் வச்சுட்டு ரெடி பண்ண பிளேட்டையும் வச்சு மேலே ஒரு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 15 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்வீட் கார்ன் பீஸா ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஸ்வீட் கார்ன் இல்லாமல் பீஸா பண்ணோம். இப்போ ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு பீஸா பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஸ்வீட் கார்ன் பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா குக் ஆயிருக்கு. ஹாஃப் குக் சூப்பராக வந்திருக்கு. இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஹெல்தியான பீஸா, மினி பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.